பாலை கரைக்கும் போது தயிர் ஊற்றி அரைச்சேன் பார்த்தீங்களா, இந்த கொஞ்சம் பொரிகளில் போட்டோம் பார்த்தீங்களா, அவ்வளோ க்ரீமியாக இருக்குது. அதுக்காக நீங்கள் பணம் கொடுத்து தான் ஃப்ரெஷ் க்ரீம் வாங்கி தான் சமையல் பண்ணணும் அர்த்தம் இல்லை. க்ரீம் இல்லாத நேரத்தில் நீங்கள் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி காஜு இல்லாத நேரத்தில் நீங்கள் வந்து பொரிகளில் ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டுமே நல்லா குழுன்னு வரும். நல்லா நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ண ஒரு டேஸ்ட்டும் வரும். இப்படி செவச்சி முழுங்கும் போது அந்த தயிரோட ஃப்ளேவர் அவ்வளோ நல்லாயிருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? சமைச்சா மட்டும் போதாது, அதை சாப்பிட்டு உங்களுக்கு டேஸ்ட்டும் காட்டணும் பார்த்தீங்களா. அதுக்காக நான் இப்போ வந்து ஒரு சப்பாத்தி எடுத்துருக்கேன். சப்பாத்தி சின்ன பீஸ் எடுக்கணும். கூட்டு வந்து சென்னா பாலக் மசாலா வந்து நிறைய எடுத்துக்கணும். நல்லா ஆறிட்டுப்போம். இது பாருங்கள், நான் அதில் சீனி ஆட் பண்ணனால கலர் வந்து கொஞ்சம் கூட சேஞ்ச் ஆகலாம். அப்படியே க்ரீன் இருக்குது பாருங்கள். நல்லா எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு புளிஞ்சிக்கணும். ஒரு ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு தேவையான பச்சை மிளகா 5, ஒரு சின்ன துண்டு இஞ்சி. இதில் வந்து கண்டிப்பாக காஜு ஒரு 4-5 பீஸ் சேர்த்துக்கணும். இந்த காஜு இல்லாதனால நான் பொரிகளில் சேர்த்துக்கிட்டேன். இந்த காஜு பொரிகளில் எதுக்கு சேர்க்குறாங்கன்னா, இந்த சப்ஜி பாலக் சென்னா மசாலா வந்து ரொம்ப ஜூஸியாக வரும். ஃப்ரெஷ் க்ரீம் ஊற்றணும். ஆனால் நான் வந்து தயிர் சேர்த்துக்கிறேன். புளிக்காத தயிர், புளிச்ச தயிர் எடுக்கக்கூடாது. புளிச்ச தயிர் ஊற்றுனா வந்து இது வந்து ஜூஸியாக க்ரீமியாக வராது, தண்ணி மாதிரி ஆயிரும். ஒரு 4 ஸ்பூன் தயிர் எடுத்துக்கிட்டேன். இதை இப்போ மை போல் அரைச்சிக்கலாம். நல்லா அரிசி பூரி ரெடி. வாங்க எல்லோரும் அன்பாக சாப்பிட்லாம். நீங்கள் இந்த டாபா ஸ்டைலில் பாலக் சென்னா மசாலா பண்ணும் போது கண்டிப்பாக பூரி பண்ணிக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி முடிஞ்சால் சப்பாத்தி பண்ணிக்கோங்க. ஒன்றுமே இல்லைனா ரைஸ் பண்ணி சாப்பிடுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். அனைவருக்கும் ஹாப்பி வெரி குட் மார்னிங். நம்ம கிச்சனுக்கு வந்தாச்சு, சமையல் பண்ண போகிறோம். நான் எல்லா பதிவும் உங்கள்கிட்ட சொல்லுவேன். உங்களுக்கு ஃபுல்லாக பார்க்க கஷ்டமாக இருந்தால் ஸ்கிப் பண்ணி பாருங்கன்னு. இதை ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க. இது வந்து டாபா ஸ்டைலில் பாலக் சென்னா வச்சு ஒரு சூப்பரான சப்ஜி பண்ண போகிறேன். இதை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சப்ஜி, ஒரு புது ரெசிபி கிடைச்ச மாதிரி இருக்கும். சரிங்களா? கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்னும் இதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி திருமண நாள், கல்யாண நாள் கொண்டாடும் அனைத்து உறவுக்கும் என்னோட மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் நம்ம இன்றைக்கி புது ரெசிபி பண்ணலாம். ஓகே பாருங்க, ஒரு 150 கிராம் நேற்று நைட்லேயே கருப்பு சுண்டல் வந்து கொண்டக்கடலை ஊற வச்சுட்டேன். இதை இப்போ நல்லா ஒரு 5 விசில் கொடுத்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருக்கவும் மாட்டீங்க, சமையல் பண்ணியிருக்கவும் மாட்டீங்க. இது வந்து மும்பையில் டாபாலலாம் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் இந்த கிரேவி. ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு 2 கிராம்பு. நான் எந்த அளவு கடலை எடுத்துருக்கேன் அந்த அளவு நான் வந்து மசாலாக்காக சேர்க்குறேன். இது இப்போ நல்லா விசில் நம்ம விட்டு எடுத்து வேக வச்சுக்கலாம். சனா வெந்துட்டான்னு பார்க்கலாம். இந்த அளவு சாஃப்டாக வெந்து வேணும். இந்த அளவுக்கு வெந்து வந்தால் தான் நம்ம சென்னா பாலக் மசாலா வந்து ரொம்ப டேஸ்டியாக வரும். அடுத்து இந்த இடத்துல கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக உப்பு, ஒரு ஸ்பூன் சீனி, ஒரு 3 பச்சை மிளகா. பாலக்கை 2-3 தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இதில் சீனி எதுக்கு நான் போட்டேன்னா, நம்ம போடுற பாலக்கு இருக்குது பார்த்திங்களா, கண்டிப்பாக கலர் சேஞ்ச் ஆகாது. அதுக்காக தான். இது அப்படியே மூடி வச்சு ஒரே ஒரு பாயிலில் நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் ஒரு பாயில் வந்துட்டு உடனே கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இது அப்படியே உடனே இந்த தண்ணியில் வச்சிடக்கூடாது. உடனே ஒரு நல்லா ஜில்லுன்னு ஒரு தண்ணியில் எடுத்து போட்டுடணும். அப்போ தான் கலர் சேஞ்ச் ஆகாது. நான் வந்து ஐஸ் வாட்டர் எடுத்தேன். ஒரு பாட்டில் தண்ணி எடுத்து ஊற்றின உடனே சீக்கிரம் வந்து ஆறிடும், கலர் சேஞ்ச் ஆகாது. நல்லா ஆறிட்டுப்போம். இது பாருங்கள், நான் அதில் சீனி ஆட் பண்ணனால கலர் வந்து கொஞ்சம் கூட சேஞ்ச் ஆகலாம். அப்படியே க்ரீன் இருக்குது பாருங்கள். நல்லா எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு புளிஞ்சிக்கணும். ஒரு ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு தேவையான பச்சை மிளகா 5, ஒரு சின்ன துண்டு இஞ்சி. இதில் வந்து கண்டிப்பாக காஜு ஒரு 4-5 பீஸ் சேர்த்துக்கணும். இந்த காஜு இல்லாதனால நான் பொரிகளில் சேர்த்துக்கிட்டேன். இந்த காஜு பொரிகளில் எதுக்கு சேர்க்குறாங்கன்னா, இந்த சப்ஜி பாலக் சென்னா மசாலா வந்து ரொம்ப ஜூஸியாக வரும். ஃப்ரெஷ் க்ரீம் ஊற்றணும். ஆனால் நான் வந்து தயிர் சேர்த்துக்கிறேன். புளிக்காத தயிர், புளிச்ச தயிர் எடுக்கக்கூடாது. புளிச்ச தயிர் ஊற்றுனா வந்து இது வந்து ஜூஸியாக க்ரீமியாக வராது, தண்ணி மாதிரி ஆயிரும். ஒரு 4 ஸ்பூன் தயிர் எடுத்துக்கிட்டேன். இதை இப்போ மை போல் அரைச்சிக்கலாம். நல்லா இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். கலர் பார்த்திங்களா, நம்ம சீனி போட்டனால இது கொஞ்சம் கூட கலர் சேஞ்ச் ஆகலை. கடுகு, பெரிய ஜீரகம், சின்ன ஜீரகம், ஒரு பிரிஞ்சி இலை, வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிட்டோம். இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஏன் சேர்க்கலன்னா, நம்ம பாலக் கூட வந்து இஞ்சி சேர்த்து அரைச்சிருக்கோம். இதுக்கு ஃபைனல் டச் வந்து தாளிக்கிறது வெறும் நிறைய பூண்டு தட்டி போட்டு தாளிக்கணும். அதனால் இதில் வந்து இஞ்சி பூண்டு சேர்க்க வேண்டாம். இது வந்து கண்ணாடி பதம் இல்லாமல் நல்லா ப்ரௌன் கலராக வந்தால் தான் இந்த சப்ஜிக்கே டேஸ்ட் கிடைக்கும்.
இது பாருங்கள் நல்லா ப்ரௌன் ஆகிட்டு இந்த சைடில் 2 பெரிய சைஸ் தக்காளி நல்லா சீக்கிரம் கரைஞ்சி வர்றதுக்காக இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். தனியா பவுடர் இதில் வந்து மிளகாத்தூள் நம்ம குறைச்சி தான் போடணும். ஏன்னா நம்ம பச்சை மிளகா போட்டு அரைச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அதனால் காரம் பார்த்து தான் சேர்க்கணும். ஜீரா பவுடர், மஞ்சத்தூளுமே வந்து அதிகம் சேர்க்கக்கூடாது. ஏன்னா மஞ்சத்தூள் போட்டால் கண்டிப்பாக கலர் சேஞ்ச் ஆகும். சும்மா ஒரு நம்ம சமையலில் வந்து கண்டிப்பாக மஞ்சள் இல்லைன்னா சமையல் இல்லைன்னு சொன்ன மாதிரி ஒரு பேருக்கு ஒரு பிஞ்சு மஞ்சள் போட்டேன். கொஞ்சமாக கரம் மசாலா, இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த நம்ம அரைச்ச பாலை எடுத்து ஊற்றிக்கலாம். ஊற்றுன பின்ன இது எந்த அளவுக்கு வெந்து வரணும், நம்ம கிண்டி வரும்போத ரவை பதத்துக்கு எல்லாம் வந்து வெந்து நல்லா வந்து எண்ணெய் கக்கிற அளவுக்கு இதை வந்து வேக வச்சுக்கலாம். ஹை ஃப்ளேமில் தான் கேஸ் வைக்கணும். நம்ம ஸ்லோவில் வச்சு வேக வைக்கணும்னு நினச்சோன்னா ஒரு மாதிரி சட்னி மாதிரி ஆயிடும். ஹை ஃப்ளேமில் வச்சாதான் நல்லா அந்த டெக்ஸ்சர் கிடைக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம போட்ட மசாலா பாலக் எல்லாம் நல்லா எண்ணெய் விட்டு நல்லா சுருண்டு வந்துட்டு இந்த ஸ்டேஜில் பருப்பு சுண்டல் நம்ம எடுத்து கொண்டக்கடலை எடுத்து தட்டிடுவோம். இனி இதில் நம்ம ஃபைனலாக பின்ன வந்து தாளிக்கு தான் செய்யணும். இப்போ இதில் எந்த மசாலாவும் சேர்க்கக்கூடாது. இந்த ஸ்டேஜில் 2 ஸ்பூன் தண்ணி மட்டும் ஊற்றி நல்லா ஒரு தடவை கிண்டி இப்போ மூடி வச்சிடலாம். எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம இதை வந்து குக் பண்ணிக்கணும். இனி இதை ஓப்பன் பண்ணணும்னு அவசியம் இல்லை, பாட்டில் குக் ஆயிரும். ஆகிட்டு இது வந்து வேகிறதுல நிறைய டைம் எடுக்காது. யாருக்குன்னு நம்ம வந்து சனாவை நல்லா வேக வச்சுருக்கோம், பாலகை நல்லா வேக வச்சு அரைச்சிருக்கோம் பார்த்தீங்களா, டக்குன்னு 10லேருந்து 15 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும். இந்த பாலக் சனா மசாலாவுக்கு ஹைலைட்டே இந்த கஸ்தூரி மேத்தி தான். நல்லா இப்படி கிரன்ச் பண்ணிக்கிட்டு 4 பக்கமும் தூற்றி விட்டோன்னு. இதுக்கு மல்லிக்கீரையும் போட வேண்டாம். என்னோட சின்ன வேண்டுகோள், கண்டிப்பாக அந்த ரெசிபி நீங்கள் பண்ணணும். இதுக்கு சப்பாத்திக்கு, பூரிக்கு, ரைஸுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் சேஞ்சு லஞ்ச் பாக்ஸ்லலாம் பேக் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்காரர் உடனே சாயங்காலமே உங்களுக்கு தங்க காப்போடு வந்து நிற்பார். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், சரிங்களா? இன்னும் இதை வந்து இப்போ கஸ்தூரி மேத்தி போட்டுரும். அந்த ஃப்ளேவர் இறங்குறதுக்காக ஒரு 5 நிமிஷம் வச்சிடலாம். 5 நிமிஷம் ஆகிட்டு எல்லாம் பாருங்கள் எப்படிலாம் எண்ணெய் பிரிஞ்சு எந்த அளவுக்கு ஜூஸியாக வந்திருக்கு பாருங்கள். இது கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை வந்து ட்ரை பண்ணணும். இது மாதிரி எனக்கு ஃபீட்பேக் தாங்க. தயவு செஞ்சு யாராவது ஒருத்தங்களாவது எனக்கு கமெண்ட் பண்ணி நல்லா வந்திருக்கு சொல்லுங்கள். நான் உண்மையிலே ரொம்ப சந்தோஷப்படுவேன். இது நீங்கள் கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணணும், சரிங்களா? எவ்வளோ க்ரிம்மியாக வந்திருக்கு பாருங்கள். உங்கள்கிட்ட முந்திரி பருப்பு இருந்தால் கடலை நம்ம பொரிகடலை சேர்க்காம முந்திரி பருப்பு சேர்த்தா இன்னுமே க்ரிம்மியாக ஜூஸியாக வரும். என்கிட்ட இல்லாதனால வந்து நான் பொரிக்கடலை சேர்த்துட்டேன். தெரியுதுங்களா எந்த அளவுக்கு கிருமியாக ஹோட்டல் ஸ்டைல் டாபா ஸ்டைலில் பாலக் சனா மசாலா ரெடி. அப்போ சனா மசாலாவுக்கு பூரி பண்ணுறேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு பூரி தான் செய்யணும்னு அவசியம் இல்லைங்க. இப்போ பாருங்கள், நான் ஒரு 4 கீ சப்பாத்தி பண்ணிட்டேன். எனக்கு சுட சுட கொஞ்சம் சாதமும் வடிச்சிட்டேன். இது எது கூட சாப்பிட்டாலுமே டேஸ்ட்டாக தான் வரும். உங்களுக்கு எது விருப்பமோ அது நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். இட்லி தோசைக்கு செட் ஆகாமல் அது எனக்கு தெரியாதுங்க. இது நார்த் பக்கத்தில் பூரி தான் ரொம்ப விரும்பி இது கூட செய்வாங்க. பூரி, ரைஸு, சப்பாத்திக்கெலாம் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். புதுசு பூரி ரெடி. வாங்க எல்லோரும் அன்பாக சாப்பிட்லாம். நீங்கள் இந்த டாபா ஸ்டைலில் பாலக் சனா மசாலா பண்ணும் போது கண்டிப்பாக பூரி பண்ணிக்கங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி முடிஞ்சால் சப்பாத்தி பண்ணிக்கங்க. ஒன்றுமே இல்லைனா ரைஸ் பண்ணி சாப்பிடுங்க. ஒரு இடத்துலையாவது உங்களுக்கு என் பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஃபீட்பேக் தாங்க. யாராவது ஒருத்தங்களாவது கமெண்ட் பண்ணி நல்லா இருக்குமான்னு சொன்னீங்கன்னா நான் இன்னும் எப்பயும் இன்னும் இதை மாதிரி புது புது ரெசிபி உங்கள்கிட்ட கொண்டாந்து சேர்ப்பேன், சரிங்களா? கண்டிப்பாக ஒரு லைக் தாங்க. உங்கள் ஒரு லைக்குமே எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்குது. இன்னும் நம்ம நல்ல வீடியோ பண்ணணும், நல்ல பதிவு கொடுக்கணும், ஒரு ஆறுதல் வரும், எனக்கு ஒரு தெம்பு வருது, எனர்ஜி வருது, சரிங்களா? முதல் முறை பார்க்குற மாதிரி தான் கண்டிப்பாக பவானி லைஃப் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சரிங்களா? ஹாப்பியாக வாழும், சந்தோஷமாக வாழும். 1000 மனசில் வருத்த வேதனை இருந்தாலும் நம்ம அதை கடந்து போவோம், சரிங்களா? கண்டிப்பாக உங்கள்கிட்ட யாராவது பேசாமல் இருக்காங்களா, அவங்கள கூப்பிட்டு இந்த மாதிரி சாப்பாடு பண்ணி கொடுங்க. கண்டிப்பாக அவங்களே ஹாப்பியாகிடுவாங்க. நம்மளை விட்டு போன உறவுகள் இத்தனையும் நம்ம வந்து நம்மள்கிட்ட வந்து சேரும், சரிங்களா? அதுக்கு சாப்பாடு கொடுத்து தான் சேரும்னு இல்லை, அன்பு. இந்த உலகத்தில் தப்பு பண்ணாத மனுஷன் எவனுமே கிடையாது. எவனாவது ஏதாவது ஒரு ரீதியில் தப்பு பண்ணியிருப்பான், விட்டு கொடுத்து வாழுவோம், சரிங்களா?
எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. நம்ம கொஞ்சம் மனசில் கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. அதனால் உங்கள்கிட்ட தான் ஷேர் பண்ண முடியும், அடுத்தவங்கள்ட்ட நம்ம ஷேர் பண்ண முடியாது பார்த்தீங்களா. சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் விட்டால் வளவளன்னு பேசிக்கிட்டு இருப்பேன். இந்த ஒரு பதிவை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு தாபா ஸ்டைலில் பாலக் சென்னா மசாலா என்ன சேர்க்கணும் சேர்த்துக்கலாம். என்கிட்ட காஜு இல்லை, உங்கள்கிட்ட காஜு இருந்தால் கொஞ்சம் காஜு சேர்த்துக்கோங்க. பொரிகடலை அவாய்ட் பண்ணிடுங்க. பொரிகடலை காஜு இல்லைன்னா பொரிகடலை ஆட் பண்ணிக்கோங்க. சரிங்களா. டட்டா பை பை. இது வரைக்கும் பொறுமையாக பார்த்து எனக்கு ஆதரவு தந்ததுக்கு தேங்க்யூ வெரி ஸோ மச். கண்டிப்பாக எனக்கு ஃபீட்பேக் தாங்க, கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் எப்படி இருந்தது. மீண்டும் இதே போல் ஒரு நல்ல ரெசிபியில் உங்கள் சந்திக்கிறேன். டட்டா பை பை, லவ் யூ. சமைச்சா மட்டும் போதாது, அதை சாப்பிட்டு உங்களுக்கு டேஸ்ட்டும் காட்டணும் பார்த்தீங்களா. அதுக்காக நான் இப்போ ஒரு சப்பாத்தி எடுத்துருக்கேன். சப்பாத்தி சின்ன பீஸ் எடுக்கணும். கூட்டு சென்னா பாலக் மசாலா நிறைய எடுத்துக்கணும். அந்த சென்னாலாம் நல்லா வந்துருக்கு, நல்லா க்ரீமியாக ஜூஸியாக இருக்குது. நம்ம பாலை சாப்பிட்ற ஃப்ளேவரே இல்லை. இந்த பதிவில் ஒரு சின்ன கிளிப்பிங் காணாமல் போயிட்டு, பாலக் வேக வைக்கும் போது அதில் 2 கிராம்பு ஒரு பட்டை அதை போட்டு வேக வச்சுருந்தேன். அதுக்கு எங்கேயோ காணாமல் போயிட்டு பின் அதுக்கப்புறம் அரைச்சேன். நீங்கள் நம்பவே மாட்டீங்க, டாபா ஸ்டைலில் நம்ம ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்ட மாதிரி இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். நம்ம இது ஒரு சப்ஜி சாப்பிட்ட மாதிரி இல்லை, ஏதோ ரிச் ஒரு ஹோட்டலில் போய் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ட மாதிரி இருக்குது. இது ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். வெறும் பாலக்குமே சென்னாவும் இருந்தோமா செஞ்சிடலாம். நான் இது ஃபைனலில் கொஞ்சம் பூண்டு தட்டி போட்டு தாளிச்சிருக்கணும். ஆனால் எனக்கு வேலைக்கு ரொம்ப அநியாயமாக நேரம் ஆகிட்டு, ட்ரெயின் 5 நிமிஷம் பிறப்பட்டும். ஆனால் வீட்டில் அவசரம் வந்துட்டேன். ரெண்டுமே நல்லா டேஸ்டியாக தான் இருக்குது. நீங்கள் சமையல் பண்ணுற மாதிரி இருந்தால் ஃபைனலில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டு, யாருக்குன்னு நம்ம தாளிக்கணும், ஃபைனலில் கொஞ்சம் ஊற்றி கொஞ்சம் பூண்டை நல்லா நச்சு போட்டு தாளிச்சா இன்னுமே நல்லாயிருக்கும். நம்ப மாட்டீங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் செஞ்சு பார்த்து சாப்பிடுங்களேன். அதுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அந்த அளவுக்கு ஜூஸியாக, நிறைய காரம் இல்லை, புளிப்பு வெறும் 2 தக்காளி மட்டும் போட்டேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்னைக்காவது ஏதாவது டிஃப்ரெண்டாக சமையல் பண்ணணும், வீட்டில் உங்களை அசத்துன்னு நினைக்கிற அன்னைக்கு இந்த ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். தாராளமாக ட்ரை பண்ணலாம். வித்தியாசமாக இருக்கும். ஒரு ஃபங்க்ஷன் பார்ட்டி அந்த மாதிரி நீங்கள் ட்ராவல் எங்கும் போகிறீங்க, கூட்டாஞ்சோறு போகிற மாதிரி போங்க, எங்கே வெளியே போகிறீங்கன்னா இதை பண்ணி எடுத்துக்கோங்க. இது கெட்டும் போகாது. ஃப்ரிட்ஜில் வச்சாலே நீங்கள் 2-3 நாள் சாப்பிட்லாம். வெளியே வச்சு 2 நாள் சாப்பிட்லாம். சூடு சாதத்து கூட விரவி எப்படி சாப்பிட்டுக்கணும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. சரிங்களா. பாலை கரைக்கும் போது தயிர் ஊற்றி அரைச்சேன் பார்த்தீங்களா, இந்த கொஞ்சம் பொரிகளில் போட்டோம் பார்த்தீங்களா, அவ்வளோ க்ரீமியாக இருக்குது. அதுக்காக நீங்கள் பணம் கொடுத்து தான் ஃப்ரெஷ் க்ரீம் வாங்கி தான் சமையல் பண்ணணும் அர்த்தம் இல்லை. க்ரீம் இல்லாத நேரத்தில் நீங்கள் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி காஜு இல்லாத நேரத்தில் நீங்கள் பொரிகடலை ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டுமே நல்லா குழுன்னு வரும். நல்லா நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ண ஒரு டேஸ்ட்டும் வரும். இப்படி செவச்சி முழுங்கும் போது அந்த தயிரோட ஃப்ளேவர் அவ்வளோ நல்லாயிருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா.